திமுகவுக்கு மாற்றா வரும்னு சொல்ற அதிமுகவுக்கு என்ன யோகியதை இருக்கு? தாவேகா திமுக எதிர்ப்போட்டுகளை ஒரு அண்டர்ஸ்டாண்டா இருக்காரு விஜய். போஸ்ட் எலெக்ஷனுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்கா? யாருக்குள்ள யார் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு? போஸ்ட் எலெக்ஷன்ல திமுகவை அகற்றணும். அவரையும் எடப்பாடி விலைக்கு வாங்கிட்டாரு. உங்களை அட்டாக் பண்ற மாதிரி தெரியும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வச்சிருக்காங்க. ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சாரோட இன்றைக்கு அரசியல் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 14 days எலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைமென்ஷன்ஸ் தான் என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் வேட்புமனு முடிஞ்சு போச்சு. வேட்புமனு தாக்கலுங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ பரிசீலனைங்கிறது போயிட்டுருக்கு. இதில் என்னன்னா, தாவேகோடைய கேண்டிடேட்ஸோடைய பலருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுது. போதிய அளவில் ப்ராப்பரான தகவல்கள் அதில் இல்லை அப்படின்றதுக்காக நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி பார்க்குறோம். இன்ட்ரெஸ்டிங் டைமென்ஷன் என்ன அப்படின்னா, எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் தாவேகோட கேண்டிடேட்டுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுச்சு. போதிய தகவல்கள் நிராகரிக்கப்பட்டுச்சு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அதில் மாற்று வேட்பாளரோட பட்டியலும் அவரோட வேட்புமனும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு. இதில் என்னன்னா தாவேகோட கேண்டிடேட்ஸ் அவங்க கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உள்ளடி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் போயிட்டு இருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இதை நம்ம மேலோட்டமாக பார்த்தா நமக்கு இந்த நுண் அரசியல் தெரியாது. ஆக்சுவலாக இது தாவேகா தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ வந்த பிறகு அது யாருடைய ஓட்டை பிரிக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. தாவேகா திமுக எதிர்ப்போட்டுகளை பெருமளவு பிரிக்குன்ற ஒரு பேச்சு இருக்குது. திமுக ஓட்டையும் பிரிக்கும், சில இடத்துல திமுக எதிர்ப்பு ஓட்டையும் அதிமுகவுக்கு போகிற ஓட்டையும் பிரிக்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் அதை பார்க்கணும் நம்ம. ஸோ மற்ற தொகுதிகளில் எப்படி வேணால் போட்டோம் அப்படின்னு எடப்பாடி இருக்கலாம். நம்ம தொகுதியில் தாவேகா நமக்கு வர ஓட்டை பிரித்தா நம்ம நிலைமை என்ன ஆகுதுன்னு ஒரு கவலை அவருக்கு வந்திருக்கலாம். அதனால் ஒருவேளை தாவேக்காவோட ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங்கோ இல்லை அந்த வேட்பாளரோட ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங்கோ ஒரு வச்சிருக்கலாம். சொல்ல முடியாது. இதெல்லாம் யூகம் தான். ஏன்னா அவருக்கு ஒரு சேதம் வரும், ஒரு டேமேஜ் வரும்ன்ற போது அவர் அதை காப்பாற்றுறதுக்கான, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் அவர் இறங்குவார். ஆனால் அந்த தொகுதி எப்படிப்பட்ட தொகுதினா, அவர் 7 தடவை போட்டி போட்டு 5 தடவை வின் பண்ணியிருக்கார். இந்த தடவை அருண்குமார் யாரோ தாவேகா ஃபைல் பண்ணியிருக்காரு. 7 தடவை போட்டி போட்டு 5 தடவை வின் பண்ணியிருக்காரு. 6வது தடவை அவர் வின் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கார். 2 தடவை தோற்றுருக்கார். 96 தோற்றுருக்கார், 2006 தோற்றுருக்கார். அதுக்கு முன்னாடி திமுக 2 தடவை தான் அங்கே வின் பண்ணியிருக்கு. அங்கே பாமக வன்னியர்கள் ஸ்ட்ராங் பேஸ் அது ஆக்சுவலாக. அதனால் வன்னியர்கள் ஆதரவு, பிஎம்கே ஆதரவு அங்கே இருந்து தான் ஈஸியாக வின் பண்ணிடலாம். இவருக்கு பிஎம்கே ஆதரவு இருக்குது. ஆனால் பிஎம்கே ஆதரவு என்ன பிரச்சனை, பிஎம்கேவே 2 பிளந்து கிடக்கு. எஸ் இல்லையா? அங்கேயே 2 இருக்குது. அங்கேயே 2 இருக்கும்போது ராமதாஸ் கேண்டிடேட் அங்கே இருக்காரான்னு பார்க்கணும். ராமதாஸ் கேண்டிடேட்டும் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. அது இருக்காரா இல்லையான்னு தெரியல. அவர் உள்ள வித்யா பண்ணாரா இல்லையா, அவரையும் எடப்பாடி விலைக்கு வாங்கிட்டாரான்னு தெரியாது நமக்கு. ஏன்னா எடப்பாடி எல்லாத்தையும் பண்ணுவார். ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். தனக்கு எதிராக இருக்கிற விஷயம் அது ஒரு அரசியல்வாதி பண்ண தானே செய்வார். அவர் மட்டும் இல்லை, யார் வேணால் பண்ணுவாங்க. இப்போ பெரம்பூரில் ஜோசப் விஜய் அப்படின்னு எத்தனை கேண்டிடேட் நீக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் நீக்க வச்சிருக்காங்க நமக்கு தெரியாதே இருக்கு. எல்லாருமே பண்ணுவாங்க. அரசியல் எதிரிகள் இதெல்லாம் பண்ணாதான் செய்வாங்க. அப்போ ஒரு அரசியல்வாதி தனக்கு எதிர்க்க இருக்கிற அட்வர்ஸான விஷயங்கள், எதிரான விஷயங்களை அவாய்ட் பண்ணணும்னு பார்ப்பார். அதை கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும்னு பார்ப்பார். அப்போ அவருக்கு என்ன, தாவேகா என்கிற கட்சி திமுக எதிர்ப்போட்டுகளை வாங்கும். அது இங்கே இருந்துன்னா, அது வாங்கிச்சுன்னா நமக்கு அது டேமேஜ் பண்ணும். அதுவும் ராமதாஸ் என்பவர் கேண்டிடேட் போட்டால் பாமக ஓட்டை சாப்பிட்ருவோம். பாமக சப்போர்ட்டுனா ஈஸியாக வின் பண்ணலாம். எடப்பாடியில் பாமக தனியாகவே வின் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது பாமக சப்போர்ட்டுனா ஈஸியாக வின் பண்ணலாம். அப்போது ஆனால் பாமக ராமதாஸ் கேண்டிடேட் போட்டால் பாமக ஓட்டை பிரித்தா, தாவேகாவும் ஓட்டை அதிமுக ஓட்டை பிரித்தா நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகிறதுன்னு ஒரு பயம் எடப்பாடிக்கு இருக்கலாம் ஒரு வேளை. அதனால் தாவேகா ஸ்க்ரீன்லேருந்து எப்படி அகற்றுறதுன்னு யோசிச்சிருக்கலாம். அதுக்கு காக்கா உட்கார பணம் விழுந்த மாதிரி தாவேகா கேண்டிடேட்ஸோட அப்ளிகேஷன் சரியில்லை. அந்த மனு ஒரு கம்ப்ளீட்டாக இல்லை. அது எத்தனை பேர் சிபாரிசு பண்ணணும், அதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. அந்த மனு ஃபில்அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால தான் இங்கே ஒரு இடத்துல 51 டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்குறாரு, இன்னொரு இடத்துல 52 கொடுக்குறாரு. யார் விஜயே கொடுக்குறாரு. தாவேகாவோட கேண்டிடேட்ஸ் எல்லாருமே புதுசு தானே. அவங்க எல்லாருமே ஏற்கனவே இதில் அனுபவம் பெற்ற யாராவது நோட்டரி, பப்ளிக்கு, லாயர் அவங்கள வச்சு அதை ஃபில்அப் பண்ணுவாங்க. இதில் பல லாயர்ஸ் கொஞ்சம் முழுசாக தெரிஞ்சவங்களாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கே சில விஷயங்கள் தெரியாத இருக்கலாம். இதில் அனுபவப்பட்டவங்க சில பேர் இருப்பாங்க. அப்போது நிறைய அப்ளிகேஷன்ஸ், தாவேகாவோட அப்ளிகேஷன்ஸ்லாம் பல இடங்களில் ஸ்கூட்டினி போது பிரச்சனைக்கு உள்ளானது உண்டு. அதில் இந்த எடப்பாடி தொகுதியில் என்னாச்சு, அருண்குமார் தான் முக்கியமான வேட்பாளர். அவருக்கு மாற்று ஒரு தாவேகா போட்டாங்க. யார் ஒரிஜினல் கேண்டிடேட்டோ அவரோட மனு நிராகரிக்கப்பட்டு
அவர் ஏதோ நீங்கள் கரெக்ட் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. அவர் நான் கரெக்ட் பண்ணி கொண்டு வரேன் 4 மணிக்கு முடியறதுக்குள்ளே வந்துடுறேன்னு சொல்லி வெளில போனார். பிறகு ஆளை காணும், அவ்வளோதான். அவரை கடத்தி போயிட்டாங்களா இருந்தெல்லாம் ஆளை காணும். மாற்று வேட்பாளரை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கேட்டால் அவருக்கும் அதே பிரச்சனை இருந்திருக்கு. அவரும் நான் கரெக்ட் பண்ண போகிறேன்னு வெளில போனார். அவரும் ஆளையே காணும். போன 2 பேரும் டைம் முடியவே வரல. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவரை கட்டி விட்டாங்க, 2 பேரும் கட்டி விட்டாங்க. இப்போது உங்களுக்கு வந்து யார்? திமுக, அதிமுக, நாம் தமிழர் 3 கேண்டிடேட் தான் அங்கே இருக்காங்க. இப்போ அது நாம் தமிழர் வந்து ஒரு லேடி கேண்டிடேட், அவர் பிரியதர்சின்னு நினைக்கிறேன், ஒரு லேடிக்கு அங்கே போட்டிருக்காங்க, அவங்க இருக்காங்க. அப்போது இவருக்கு வந்து எடப்பாடியை பொறுத்த மட்டும் இது இயல்பாக நடந்த மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கான்னா இல்லை அப்படின்னு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியாது. அவருக்கு வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டை நம்ம வாங்குறத வந்து தாவேகா பிரிக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. ராமதாஸ் போட்டி போட்டால் அவரும் பிஎம்கே ஓட்டை பிரிப்பாங்க நம்புறாரு. அப்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு நினச்சி தான் இதை ஒரு வேளை அதிமுக காரங்க இதை பண்ணியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அதனால் வந்து அவர் பாமக சப்போர்ட் இந்த வாட்டி அன்புமணி வந்து பெரும்பான்மையான பாமக அன்புமணி பின்னாடி இருக்கின்றது உண்மை. அதனால் வந்து அன்புமணி வந்து எடப்பாடியை சப்போர்ட் பண்ணுறதுனால அவர் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கின்றது உண்மை. ஆனால் எந்த சான்ஸையும் எடுக்க விரும்பல அப்படின்றது தான் எடப்பாடியோடைய நோக்கமாக இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஓகே, அது புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போ என்னன்னா விஜயோட அந்த அரசியல் வருகை 2026 இந்த எலெக்ஷனோட ஸ்பெஷல் என்னன்னா விஜயோட என்ட்ரி தான் அப்படிங்கிறது ஸ்பெஷல். ஸோ வந்து இப்போ அவர் வந்து திமுக எதிர்த்து அரசியல் செய்யும் பொழுது அவர் வந்து அதிமுக வாக்குகளை பிரிக்கிறாரு. அதிமுக போக வேண்டிய அந்த திமுக எதிர்ப்பு வாக்கில் அவர் பிரிக்கிறார் அப்படிங்கிறத எடப்பாடி தொகுதியில் அது சரி பண்ணும் அப்படின்ற மாதிரியான நடவடிக்கை எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோமே. ஓகே, என்டையர் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குதான் செய்யுது. இதை எப்படி ஏடிஎம்கே ஃபேஸ் பண்ண போகிறாங்க? அதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்காங்க? இல்லை, அதுக்கு ஒரு திட்டமும் அவங்க கிட்ட இல்லை. எடப்பாடி வந்து திமுகவுக்கு நாங்கள் தான், திமுக மக்கள் வந்து திமுக ஆட்சியை அகற்றணும்னு நினச்சாங்கன்னா மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு அவர் உறுதியாக நம்புறார். அது கடந்த 50-55 வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் அதை பார்க்குறாங்க. அது ஜெயலலிதா இருந்தபோது கரெக்டு. இப்போ தான் நீங்கள் வந்து 21 நீங்கள் முதல்வராக உங்களை முன்னிறுத்தி ஓட்டு கேட்டீங்க, தோத்தீங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை வரீங்க. இந்த தடவை வந்து திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. அப்போ திமுக எதிர்கட்சியாக இருந்தது. இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்க ஆன்டி இன்குமென்சி அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் உங்களுக்கு கொண்டு போகும். திமுகவுக்கு ஆன்டி இன்குமென்சி இருக்கா இல்லையான்றது இன்னொரு கேள்வி. அதுக்கு ப்ரோ இன்குமென்சி இருக்குன்னு திமுக சொல்கிறாங்க. அவங்களால பயன்பெற்ற பயனாளிகள் ஓட்டு போடுவாங்க, ப்ரோ இன்குமென்சி தான் இருக்குது, ஆன்டி இன்குமென்சி கிடையாது அப்படின்னு கூட்டணி பலமாக இருக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. இவருக்கு அந்த ஆன்டி இன்குமென்சியில் முழு ஓட்டு இவருக்கு விழுமா அப்படின்றத இன்றைக்கி இருக்கிற கேள்வியாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா தாவேகா வந்து என்ன பண்ணுறாங்க, திமுக எதிர்ப்பு வந்து கூர்மைப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கும் திமுகவுக்கும் தான் எதிர்ப்புன்ற விஷயத்த எல்லா கட்டத்திலையும் இன்றைக்கி கூட திருநெல்வேலியில் அதுதான் பேசுகிறார், அதுதான் பேசுவார். வேற ஒன்றும் அவர் பேச மாட்டார், திமுகவை தான் சொல்வார். ஜனநாயகம் ரிலீஸ் ஆகலை, அதுக்கும் திமுக தான் காரணம், கூட்டு சதி. அப்புறம் வந்து அவர் சங்கீதா வந்து டைவர்ஸ், அதுக்கும் திமுக தான் காரணம். அவர் பொதுக்கூட்டம் பேச முடியல, பாண்டிச்சேரியில் பேச முடியலனாலும் திமுக தான் காரணம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பேசுவார். அவருக்கு என்னென்னா திமுகவை வந்து நம்ம எதிர்ப்பை கூர்மைப்படுத்தினா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகிறத நம்ம எடுத்துக்கலாம். அதிமுக வந்து ஒரு பெரிய பொருட்டாக அவங்க நினைக்கவே இல்லை. அதிமுக வந்து சீன்லேயே இல்லைன்னு நினைக்கிறாங்க. தாவேகாவை பொறுத்த மட்டும் அதிமுக சீன்லேயே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது வந்து மேலோட்டமாக சொல்கிற விஷயமா உண்மையான விஷயமானது இன்னொரு கேள்விக்குறி இருக்கு. இது வந்து போஸ்ட் எலெக்ஷனுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்கா, நான் ஒன்றுக்கு பெருசாக கண்டுக்க மாட்டேவங்கள, பின்னாடி போஸ்ட் எலெக்ஷனில் ஏதாவது இழுவரி நிலைமை உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏதாவது தேவை, நான் ஒரு 5 இடம் 10 இடம் வந்தேன்னா அது நம்ம ஒன்றா சேர்ந்து திமுகவை அகற்றலாம். அதுக்கான ஒரு ஒரு ரிசர்வேஷன் வச்சுட்டு தான் நான் பேசுகிறேன். உங்களை ரொம்ப அட்டாக் பண்ண மாட்டேன், உங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியும். ஏன்னா வந்து ரொம்ப அட்டாக் பண்ணேன்னா அப்புறம் உங்களுக்கு ஓட்டலாம் நான் எடுத்துருவேன். அதனால் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரியும் தெரியும், அட்டாக் பண்ணாத மாதிரியும் தெரியும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்றது நமக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா இந்த காலத்தில் யாருக்குள்ள யார் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதை யோசிக்கிறது கஷ்டமாக இருக்குது. கேரளாவில் வந்து ராகுல் என்ன சொல்கிறாரு, எல்டிஎஃப்க்கும் பாஜகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றார். கற்பனையே உங்களால் பண்ண முடியாது. கம்யூனிஸ்டுகள் வந்து பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் போகிறான்றதை கற்பனையே பண்ண முடியாது. காங்கிரஸ்காரனாலும் சில இடத்துல பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங் போவான். மகாராஷ்டிராவில் முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ஸில் பல இடத்துல போயிருக்காங்க. இவங்க எல்டிஎஃப்ல அப்படி போவாங்க, கம்யூனிஸ்ட் போவாங்களான்னு நம்ம கற்பனையே பண்ண முடியாது. ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை விஜய் என்ன சொல்கிறாரு, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றார். நேற்று வந்து மம்தா பானர்ஜி வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க, பட் இன்னைக்கு அதை மறுத்துருக்காங்க. அவங்க சகரிகா கோஷ் அவங்க கட்சி எம்பி மறுத்துருக்காங்க. அவங்க பேசினதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதில் வந்து ஏதோ தவறாக நடந்திருக்கு, அவங்க அப்படி பேசுகிறவங்க. அந்த அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் பற்றி பேசும்போது தமிழ்நாட்டுக்கு வெஸ்ட் பெங்கால் அதிகாரிகள் அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது அந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் சரியில்லை. திமுகவும் டிஎம்சியும் மம்தா பானர்ஜியோட கட்சியும் பாஜகவை எதிர்க்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுன்னு இன்னைக்கு சகரிகா கோஷ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து திரிணாமுல் எம்பி, அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க பேச்சை டிரான்ஸ்லேட் பண்ணதில் வந்து கொஞ்சம் மிஸ்இன்டர்பிரேஷன் வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க திமுகவோட பாஜக எதிர்ப்பு அவங்க சந்தேகப்படலை. சகரிகா கோஷ் அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு.
தவறாக டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது, நீ அவனோட கனெக்ஷனில் இருக்க, நீ இவனோட கேண்டில் இருக்க அப்படின்ற போது விஜயும் பிஜேபி ஏற்று அதிமுக கூட்டணியும் அண்டர் அண்ட் டீலிங்கில் இருக்கக்கூடாது. போஸ்ட் எலெக்ஷன் நீ ஒரு வாங்குற அளவுக்கு வாங்க, நான் வாங்குற அளவுக்கு வாங்குறேன். போஸ்ட் எலெக்ஷனில் திமுகவை அகற்றணும், அவ்வளோதான். ப்ரீ எலெக்ஷனில் நம்ம ஒன்று சேர்ந்தால் நமக்கு பிரச்சனை வரும். மைனாரிட்டி ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடும். ஆனால் இப்போ நீ தனியாக இருந்தேன்னா மைனாரிட்டி ஓட்டை பிரித்து திமுகவை சில இடத்துல டேமேஜ் பண்ணுவேன். அப்படி பண்ணி அவங்கள தோக்கடிக்கிறது நம்ம நல்லது. தேர்தலுக்கு அப்புறம் நம்ம ஒன்று சேர்ந்துக்கலாம் திமுக அகற்றுறதுக்கு. நீ எத்தனை சீட்டு வரீங்களோ வாங்க, நான் எத்தனை சீட்டு வரும் வாங்குறோம். நம்ம ஒரு இழுபறி நிலைமை இருந்தால் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற அளவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிட்டாங்களா? அதனால தான் அதிமுகவை பற்றி ரொம்ப கண்டுக்கலையே. ஏன்னா ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்கிறீங்க திமுகவை பற்றி. அப்போ அதிமுக ஊழல் கிடையாதா? நியாயமான ஒரு கட்சி நடத்துறீங்க, நீங்கள் ஊழலை எதிர்க்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கீங்க அப்படின்னா திமுக ஊழல்னு சொல்லுங்கள், நான் அதை வந்து மறுக்கலை. அது திமுக ஃபைட் பண்ணிப்பாங்க என்னன்ட்டு. ஆனால் திமுகவுக்கு மாற்றா நாங்கள் தான் இருக்கோம், மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிற அதிமுக ஊழல்ன்றது நீங்கள் சொல்லணும் இல்லை? சொல்லணுமா வேண்டாமா? பாஜகவும் ஊழல்ன்றது நீங்கள் சொல்லணுமா வேண்டாமா? பாஜக மேலே எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது? பிஎம் கேர் ஃபண்ட் இருக்குது, எலக்ட்ரல் பாண்ட் இருக்குது, 7.5 லட்சம் கோடி சிஏஜி ஊழல் இருக்குது, பலவிதமான ஊழல்கள் இருக்குது. இன்னும் வரிசையாக நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி ஊழல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து அதுக்கு மாற்றா நாங்கள் தான் ஆட்சிக்கு வரோம்னு சொல்கிற கட்சிகளை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? திமுகவுக்கு மாற்றா வரோம்னு சொல்கிற அதிமுகவுக்கு என்ன யோகியதை இருக்குது? அது இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்கு. அது பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற பாஜக அது மட்டும் யோகியமாக இருக்காரு. அப்படிதானங்க நார்மலாக அடிப்படையாக பேச வேண்டிய கட்டாயம் இல்லை சார். நீங்கள் வைக்கக்கூடிய நியாயமான கேள்வியை புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் வந்து விஜய் நோக்கி எழுப்பக்கூடிய கேள்வி, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவரோட அரசியலே தெளிவில்லாத இருக்க மாதிரினா, அதாவது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்திலேயே கூட தெளிவில்லாமல் அரசு செய்கிற மாதிரி இருக்கு. அவர் நீங்கள் சொல்லுமா அதிமுக எதிர்க்கல, பாஜக எதிர்க்கல, யாரும் எதிர்க்கல, ஒன்லி டிஎம்கே தான், ஓகே கிளியர். ஆனால் அதை கூட தெளிவாக செய்கிற மாதிரி தெரியலையே. அரசியலே அவர் வந்து எலெக்ஷன் ஆரம்பிச்சு எல்லாம் பரபரப்பாக எல்லாரும் களத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இவருடைய ஆக்டிவிட்டியை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி பார்க்குறேன். இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அவருக்கு வந்து எம்ஜிஆர் படத்தை மட்டும் பின்னாடி வச்சிருக்காரே தவிர எம்ஜிஆர் மாதிரியான உழைப்பு அவர்கிட்ட இல்லை. எம்ஜிஆர் வந்து ஃபிலிம்ஸில் மட்டும் நடிக்கலைங்க. அவர் மக்களோட மக்களாக இருந்தார், பல பொதுக்கூட்டங்கள் பேசினார், பல தேர்தலில் நின்னார், வெற்றி பெற்றார். நீங்கள் என்ன இப்போ தான் வந்து 2.5 வருஷம் 3 வருஷம் ஆரம்பித்த பிறகு நான் எம்ஜிஆர் அப்படி நான் எம்ஜிஆர் மாதிரியே இருப்பேன், எம்ஜிஆர் மாதிரியே இருப்பேன்னு என்ன அர்த்தம்? வெளியிலே எம்ஜிஆர் மக்களோட மக்களாக போனாருங்க. அவருடைய பொதுக்கூட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியும் பகலுமா, இரவும் பகலும், வெளியாத்து ராத்திரி 9 மணிக்கு போகிற இடத்துக்கு காத்தால 5 மணிக்கு போனாலும் மக்கள் தூங்கியிருந்தாங்க, வெயிட் பண்ணியிருந்தாங்க, தூங்கிட்டே வெயிட் பண்ணியிருந்தாங்க, கிரவுண்ட்லேயே இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் காத்துந்தெல்லாம் பார்த்தவங்க உண்டு. ஆனால் இந்த மாதிரி தள்ளுமுள்ளெல்லாம் இந்த மாதிரி வெறித்தனமாக தள்ளுமுள்ளு பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி மரத்த மேலே ஏறி டான்ஸ் ஆடுற கூட்டம்லாம் இப்போ கிடையாது. பார்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்களே தவிர தள்ளுமுள்ளெல்லாம் கிடையாது, ஒரு டேமேஜும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் உங்கள் ரசிகர்கள் அப்படியே இருக்காங்க. விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு ஒரு எண்ணம் என்னவா இருக்குன்னா, நம்ம பிரச்சாரத்துக்கு போகிறோமோ இல்லையோ நமக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அவர் நினைக்கிறார். ஆனால் ஒன்று என்னென்னா, அவருக்கு ஓட்டு போடுற மக்கள் அவருக்கு அவங்க கேண்டிடேட் வெற்றி பெற அளவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றது என்னுடைய உறுதியான கருத்து. சில தொகுதிகளெல்லாம் விதிவிலக்காக இருக்கலாமே தவிர அவரால் ஆட்சிக்கு வரவே முடியாது சார். அடித்து சொல்கிறேன், அவரால் ஆட்சிக்கு வர முடியாது. அவர் வந்து ஒரு 12% 15% ஓட்டு வாங்குவார் சார், அதில் சந்தேகமே கிடையாது. அதில் யார் அவர் டேமேஜ் பண்ணுறாரு மோஸ்ட்ன்றது தான் முக்கியம் ஆக்சுவலாக. அதுதான் இப்போ அவருக்கு முன்னாடி இருக்கிற ஓட்டருக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேன். சார், இப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறீங்கன்னா, தாவேகா அதிமுக இந்த அரசியல் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அண்டர் டீலிங்கில் போயிட்டு இருக்கு. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு அலையன்ஸ் நோக்கி நாங்கள் வரோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்னன்னா, இப்போ வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும்போது நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறீங்க. இவ்வளோ சொல்லக்கூடிய நீங்கள் இன்னொரு குறிப்பிடுறீங்க, விஜய்க்கு வெற்றி பெற அளவுக்கான வாக்கு வங்கி கிடையாது. 12% 15% அப்படின்னா வெற்றி பெற 30% ப்ளஸ் அது வேணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து வெற்றி பெறாமல் எம்எல்ஏ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் ஜஸ்ட் வாக்குகளை மட்டும் பிரித்து அவர் அலைன்ஸ் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அலைன்ஸ் போகிறதுக்கு நம்பர்ஸ் வேணும். நம்பர்ஸ் இருந்தால் அதிமுக தாவேகா அலைன்ஸ் போகிறது கரெக்டாக இருக்கும். நம்பர்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் பர்சன்டேஜ் மட்டும் வச்சுக்கிட்டு அதனால் எந்த இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது. இல்லை, பர்சன்டேஜ் வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்பர்ஸ் வரணும். அவருக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் 5 10 நம்பர்ஸ் வருதுன்னே வச்சுக்கோங்களேன். அப்படியே வச்சுக்கோங்க. நம்பர்ஸை பொறுத்து தான் இருக்குது. அந்த கேம்ன்றது போஸ்ட் எலெக்ஷன் கேம்ன்றது நம்பர்ஸை பொறுத்து தான் இருக்குது. நம்பர்ஸ் வரல, நீங்கள் வெறும் பர்சன்டேஜ் மட்டும் வாங்கினா போகிறது. ஆனால் பர்சன்டேஜ் வாங்கினீங்கன்னா ஃபியூச்சரில் உங்கள் கட்சியை பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ 15% ஓட்டு தாவேக்காக்கு இருக்கு வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் கூட்டணி வைக்க போகிறது, கூட்டணி சேர்க்கறது, 29 நோக்கி போகும்போது யாரோட சேர்ந்தால் பெட்டராக கூட்டணி பண்ணலாம், எந்தெந்த கட்சியோட சேர முடியும், நம்ம காங்கிரஸ் இழுத்து போடலாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ அடிப்படையாக வந்து நம்ம இப்போது ஒரு அன்ட்ரஸ்டடாக இருக்கார் விஜய் அப்படின்னா நம்ம வந்து சந்தேகப்படுறோம் பல விஷயங்கள். அவர் எப்படி வெற்றி பெறுவார், யார் ஓட்டை பிரிப்பார், இதெல்லாம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் ஒன்ஸ் ஒரு 15% வாங்கிட்டார் வச்சுக்கோங்க, அவர் எந்தெந்த இடத்துல 15% வாங்குறாரு, எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு பார்த்து பல தொகுதிகளை அனலைஸ் பண்ணி வெற்றி பெற்ற கேண்டிடேட்டுக்கும் தாவேகா கேண்டிடேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்து அப்போ அவர் டேமேஜ் பண்ணிருக்காரு நம்ம உணர்ந்து, அதுக்கப்புறம் இவ்வளோ கான்ஸ்டியூன்சியில் டிஎம்கே டேமேஜ் பண்ணியிருக்காரு, இவ்வளோ கான்ஸ்டியூன்சியில் ஏடிஎம்கே டேமேஜ் பண்ணியிருக்காரு ஒரு கணக்குக்கு வரலாம் நம்ம. அப்போ அவருக்கு என்னென்னா
ஃபியூச்சருக்கு போகும்போது நம்ம 15% ஓட்டோடு இருக்கோம். நம்ம ஒரு கூட்டணி வச்சா இன்னும் 25% எடுத்துகிட்டு போகலாம். அப்போ நம்மளோட எண்ணிக்கையை ஏற்றலாம். 31 போகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பலமான கூட்டணியோட போகலாம். 29 ஒரு 2-3 எம்பியை வின் பண்ணலாம். இது 31 நோக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் அதில் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மள கூட்டணிக்கு தலைமை தாங்கி நம்ம பின்னாடி நிறைய பேர் வருவாங்க. ஸோ இது ஒரு பேஸ்மெண்ட். இது 12-15% வாங்குறது ஒரு பேஸ்மெண்ட். இந்த 15% வாங்கும்போது ஒரு 10 இடங்களோ 5 இடங்களோ 8 இடங்களோ வாங்கினார்னா அதிமுக இழுபறி நிலைமை வந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி திமுக அகற்றத்துக்கான உதவி பண்ணலாம். ஆனால் சார் என்னோட டவுட் என்னன்னா, இப்போ இப்படி விஜய் வந்து இப்போ இந்த அளவுக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு, இவரால் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ண முடியுமா, நம்பர்ஸ் ஓப்பன் பண்ண முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ சில இடத்துல 6% ஓட்டு வாங்கினவங்களே 5-6 இடங்கள்லாம் வாங்கின வரலாறுலாம் உண்டு. அதெல்லாம் இல்லை. இப்படி பார்ட்னர் இப்போ பீகார் எலெக்ஷன் கூட அது மாதிரி நடந்திருக்கு. ஒவைசி வந்து 5% 6% தான் வாங்கியிருக்காரு. பட் அவங்களுக்கு 4 இடத்துல வின் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அது வந்து சாத்தியம் உண்டு. அந்த ஓட் பர்சன்டேஜுக்கும் வின்னிங் காம்பினேஷனுக்கும் அந்த இணைப்பு இருக்குல்ல, அந்த காரிலேஷன் இருக்குல்ல, இப்படி வாங்கினா அப்படின்னு அதை கரெக்டாக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியல. 15% ஓட்டு வாங்கினவனும் 1 சீட் வாங்கினவன் இருக்கான். 15% வாங்கினவனும் 10 சீட் வாங்கினவனும் இருக்கான். 6% வாங்கினவனும் 4 சீட் வாங்கினவன் இருக்கான். அது வந்து குறைஞ்ச மார்ஜின் வித்தியாசத்தில் வின் பண்ணுற விஷயங்கள்லாம் அதில் இருக்கிறத பார்க்குறோம். அதிக இடங்களில் நீங்கள் போட்டி போடுறது ஒரு கணக்காக கூட இருக்கலாம், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான. சில இடத்துல குறைவான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இதெல்லாம் அந்த கரெக்டாக எக்ஸாக்டாக கோரிலேட் பண்ண முடியாது. எக்ஸாக்டாக நடந்த பிறகு தான் அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். அதனால் வந்து இந்த பர்சன்டேஜ்ன்றது அவருக்கு தேவை. தனியாக போட்டி போட்டு தன்னுடைய பர்சன்டேஜை கணக்கு பண்ண வேண்டிய, தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் வந்து விஜய்க்கு இருக்குது. அதை தான் இந்த எலெக்ஷனில் அவர் பண்ணுறார். அதில் இடங்கள் வந்ததுன்னா போஸ்ட் எலெக்ஷன்ஸாக ஏடிஎம்கேயோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்கு இழுவரி நிலைமை வந்தது, அது மாதிரி தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் பண்ணுவார். இல்லை ஏடிஎம்கே ஆட்சிக்கு வர முடியலன்னா ஒன்றும் இல்லாத அவங்க எதிர்கட்சியாக இருந்துட்டு போகிறார், அவ்வளோதான். திமுக வந்துடுச்சு, இல்லை திமுக இழுவரி நிலைமை வந்தால் கூட திமுக தான் ஆட்சி அமைக்கும், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்குன்னா இவங்களுக்கு அங்கே வேலையே இல்லாத போயிடும். சப்போஸ் ஏடிஎம்கேக்கு பிரச்சனை வந்ததுன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதிமுகவை ரொம்ப அட்டாக் பண்ணாத இருக்கார். ஸோ இந்த தாவேகா கேண்டிடேட் எடப்பாடியில் வந்து ஒரு மனு சரியாக தாக்கல் பண்ணாமல் போனது வந்து இயல்பாக நடந்ததா, இல்லை அதுக்கு பின்னாடி எடப்பாடியோட கைகள் இருக்கான்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா அதுக்கான சாத்தியமே இருக்குன்னா அவர் திமுக எதிர்ப்பாக்களை பிரிக்கும் போது எடப்பாடிக்கு போகிற ஓட்டு பிரியும். எடப்பாடிக்கு அதே மாதிரி ராமதாஸ் வச்சாருன்னா, கேண்டிடேட்டை போட்டாருன்னா அவருக்கு பிரியும், ஓட்டு பிரியும். அப்போ திமுகவுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். அந்த நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது, எந்த சான்ஸும் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்த எடப்பாடி இன்டைரக்டா பண்ணிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழாம இல்லை. ஆக்சுவலா எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்டா யோசிச்சு ஒரு வேலையை செஞ்சிருக்காருன்னு வச்சுப்போமே, ஓப்பனா பேசுறதா வச்சுப்போமே. இப்போ அந்த மாதிரி வந்து மற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், இப்போ ஜெயக்குமார் அவர்கள் இருக்காங்க, சிவி சண்முகம் இருக்காங்க, இன்னும் பலரும் இருக்காங்க. இவங்களும் இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி கையாண்டா மட்டும்தான் அவங்களுக்கு அது கை கொடுக்கும். ஆனா அவங்க கையாண்டா மாதிரி தெரியல. ஆமா, ஏன்னா இங்க வந்து நடந்திருக்காது, மற்ற இடத்துல எதுவும் நடக்கல, பெருசா நடக்கல. பாத்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதியில கூட, ஏன்னா அங்க ஏன் அப்படி நம்ம இதை பத்தி பேசுறோம்னா, அங்க வந்து எடப்பாடியோட வெற்றி வந்து பாமகவை சார்ந்து இருக்கு. ஓகே, எடப்பாடியில் வந்து எடப்பாடி வெற்றி பெறணும்னா பாமகவோட இது தயவு தேவையாக இருக்குது. பாமக காலாவரி விட்டாலும் கதை முடிஞ்சிடும். அப்போ ராமதாஸ் தனியாக கேண்டிடேட் போட்டார் வச்சுக்கோங்க, அங்கே வந்து கதை முடிஞ்சிடும். கதை கந்தரன் அவர் அங்கே இருக்காரா இல்லையா எனக்கு டவுட்டாக இருக்குது. இருந்தால் வந்து அவர் கொஞ்சம் ஓட்டை பிரிப்பார் அந்த ஏரியாலாம். அதனால தான் வந்து எடப்பாடி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ஏதாவது வேலை செஞ்சுட்டாரோன்னு ஒரு சந்தேகம் வருது ஆக்சுவலாக. இல்லை எடப்பாடி பழனிசாமி இந்த மாடல் அப்படிங்கிறது உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு மாடல் தான். எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் நம்ப முடியாது. ஏன்னா அவர் வந்து இந்த மனோரிங் அரசியலில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, முதுகில் குத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வந்து இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சு உள்ளடி வேலைகள் செய்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் எடப்பாடி தேறிட்டார். இந்த 5-6 வருஷத்துல நல்லாவே தேறிட்டார். எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு வல்லமை பெற்றவர், அவரால் எல்லாமே செய்ய முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக மாறிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி தாவேக்கா அரசியல் எதை நோக்கி நகருங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். நன்றி. தேங்க்யூ.